விசிடி நம்பர் 2343 2343 இடம் खगड़िया பீகார் முரளி தேதி 10-11-1966 மற்றும் 5-11-1966 10-11-1966 plus 5-11-1966 விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 25-5-2017 25/5/2017 प्रातः क्लास चल रहा था। காலை வகுப்பு நடந்து கொண்டிருந்தது 10/11/1966 10-11-1966 गुरुवार को வியாழன்கிழமை 12वें पेज के मध्यांक में बात चल रही थी। 12வது பக்கத்தில் நடுவின் கடைசியில் விஷயம் நடந்து கொண்டிருந்தது। ये सन्यासी இந்த சந்நியாசிகள் पवित्र तो बनते हैं தூய்மை ஆகுகிறார்கள் தான், परंतु सर्वव्यापी कह करके बाप से विमुख करते हैं। ஆனால் சர்வவியாபி என்று சொல்லிவிட்டு தந்தையிடமிருந்து முகத்தை திருப்பி விடுகிறார்கள்। अपन को भगवान कह करके தன்னை பகவான் என்று சொல்லிவிட்டு अभी तो ये समझने की बात है ना बच्ची। இப்பொழுது இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் இல்லையா குழந்தையே? अपन को कोई भगवान कहे தன்னை யாராவது பகவான் என்று சொல்கிறார்கள் और कोई बैठा हुआ हो बोले மற்றும் யாராவது அமர்ந்திருக்காங்க சொல்றாங்க, क्या ये हमारा अल्लाह है? இவங்க என்ன எங்களுடைய அல்லாவா? क्या ये हमारा खुदा है? இவங்க என்ன எங்களுடைய खुदाவா? तो बच्चे वो भी गुस्से में आकर के उसको मार डाले। அப்பொழுது குழந்தைகள் கோவத்தில் அவங்களையும் கொன்று விடுவாங்க। हम जिसको याद करते हैं उसको ये ऐसे कहता है। யாரை நாங்க நினைவு செய்கிறோமோ அவங்களை இவங்க இப்படி சொல்றாங்களா? ये तो है ही पति दुनिया, भ्रष्टाचारी दुनिया। இது பतितமான भ्रष्टाचार உலகமாகும்। ये भ्रष्टाचारी अपन को कहते हैं हम अल्लाह हैं। இந்த भ्रष्टाचाரிகள் தன்னை சொல்கிறார்கள் நாங்க அல்லாஹ் என்று। जो पतित पावन है खुदा है। யார் பதிதர்களை பாவனமாக்கக்கூடியவர் ஆவார், खुदा ஆவார்। परंतु उन बुद्धुओं को ஆனால் அந்த கோழைகளுக்கு முட்டாள்களுக்கு बुद्धि तो है ही नहीं। புத்தியே இல்லை। कुछ भी इतना समझ नहीं सकते हैं। எதுவுமே அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது। नहीं तो ये बात बहुत खराब है। இல்லையானால் இந்த விஷயம் மிகவும் கெட்டதாகும்। अपन को शिवो हम कहना, अल्लाह खुदा भगवान कहना, தன்னை சிவோகம் சொல்லி விடுகிறது, அல்லாஹ் खुदा பகவான் என்று சொல்லி விடுவது ये तो बहुत पाप है। இது மிகவும் பாவமாகும்। एक तरफ में कहते हैं पतित पावन है, गॉड फादर है, लिबरेटर है। ஒரு பக்கம் சொல்கிறார்கள் பதித்தர்களை பாவனமாக்கக்கூடியவர் ஆவார், காட் ஃபாதர் கடவுள் தந்தை ஆவார் மற்றும்
லிபரேட்டர் அதாவது முக்தியை விடுதலை கொடுப்பவர் என்று. और फिर कोई कह करके बैठ करके कहे மற்றும் இன்னொரு பக்கம் யாராவது சொல்லி அமர்ந்து விடுகிறார்கள் कि मैं अल्लाह हूँ। என்னவென்றால் நான் தான் அல்லாஹ் ஆவேன். अरे मनुष्य तो अपन को अल्लाह कह ही नहीं सकते हैं। அரே மனிதர்கள் வந்து தன்னை அல்லாஹ் என்று சொல்லவே முடியாது. सभी सेंटर्स के रूहानी ब्रह्मा मुखवंशावली ब्राह्मण அனைத்து சென்டர்ஸ்னுடைய ரூஹானி பிரம்மா முகவம்சாவளி பிராமணர்கள் सर्वोत्तम कुलभूषण सुदर्शन चक्रधारी எல்லாத்தை விட உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள் ஸ்வதர்ஷன சக்கரதாரிகள் मीठे मीठे सर्विसेबल वफादार இனிமேலும் இனிமையான சர்வீசேபிள் நம்பிக்கை உள்ளவர்கள் फरमानबरदार बच्चों के प्रति கட்டளையின் கீழ்ப்படியக்கூடிய குழந்தைகளுக்காக माता पिता बाप दादा का गुरु அம்மா அப்பாவினுடைய அன்பு நினைவார்த்தங்களின் वार के दिन याद प्यार வியாழன்கிழமையன்று அன்பு நினைவுகள். गुड मॉर्निंग குட் மார்னிங் காலை வணக்கம். मीठी मीठी सिकील दे இனிமேலும் இனிமையான செல்ல குழந்தைகள் 5000 वर्ष के बाद फिर से आए मिले हुए 5000 வருடங்களுக்கு பிறகு திரும்பவும் வந்து சந்தித்திருக்கிறோம். क्या करने के लिए मिले? எதற்காக சந்தித்திருக்கிறோம்? वेद के बाप से फिर अपना गुमाया हुआ अखंड எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து நாம் தொலைத்துவிட்ட अटल அகண்டமான ஆடாத அசையாத நிலைந்திருக்கக்கூடிய सुख शांति मेरा राज भाग रहने के लिए मिले। சுகம் மற்றும் சாந்தியினுடைய ராஜாங்கத்தை வந்து எடுத்துக்கொள்வதற்காக சந்தித்திருக்கிறோம். पुरुषार्थ करने के लिए புருஷார்த்தத்தை செய்வதற்காக तो बच्चों के प्रति याद प्यार बाप दादा का எனவே குழந்தைகளுக்காக பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் माता पिता का स्वीकार அம்மா அப்பாவினுடையது ஸ்வீகரிங்கள். नमस्ते भी कह सकते हैं। நமஸ்தேன்னு கூட சொல்லலாம். गुड मॉर्निंग अंग्रेजी अक्षर है। காலை வணக்கம் குட் மார்னிங் என்பது வந்து ஆங்கிலேயர்களின் சொற்களாகும். नमस्ते भी कह सकते हैं। நமஸ்தேன்னு கூட சொல்லலாம். क्योंकि बाप को तो नमस्ते ही करना पड़े। ஏனெனில் தந்தைக்கு வந்து நமஸ்தே வணக்கம் செய்ய வேண்டியதாக உள்ளது. क्योंकि बाप तो है ओबीडेंट सर्वेंट। ஏனெனில் தந்தை வந்து கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய வேலைக்காரன் ஆவான். ஒபீடியன்ட் சர்வெண்ட் ஆவார். देखो பாருங்கள் ये सभी जो भी हैं இவர்கள் அனைவரும் யாரெல்லாம் இருக்கிறார்களோ सभी ओबीडेंट सर्वेंट्स हैं बच्चों के। அனைவரும் குழந்தைகளின் ஒபீடியன்ட் சர்வெண்ட் ஆவாங்க. जो भी बाप हैं इनको जन्म दे யாரெல்லாம் வந்து தந்தை இருக்காங்களோ இவங்களுக்கு பிறப்பை கொடுத்து விட்டு बाप ने जन्म दिया ना अभी தந்தை வந்து பிறப்பை கொடுத்திருக்கிறார் இல்லையா இப்பொழுது. फिर उन बच्चों की संभाल कर करके பிறகு அந்த குழந்தைகளை வந்து பராமரித்து उनको सब कुछ दे करके फिर அவங்களுக்கு எல்லாமே கொடுத்து விட்டு जा करके वानप्रस्थ में बैठते हैं। அதற்கு பிறகுதான் சென்று விட்டு வானப்பிரஸ்த நிலையில் அமர்கிறார்கள். तो वैसे ही ये रूहानी बाप भी कहते हैं। எனவே அதே போலவேதான் இந்த ருஹானி ஆன்மீக தந்தையும் சொல்கிறார், मैं भी ऐसे ही जन्म दे बच्चों को पालना कर நானும் அதே போலதான் குழந்தைகளுக்கு பிறப்பை கொடுத்து விட்டு அவர்களை பராமரித்து விட்டு इस ज्ञान और योग बल से उनको गुलगुल बनाए स्वर
இந்த ஞான மற்றும் யோக பலத்தின் மூலமாக அவங்களை தூய்மையாக்கிவிட்டு का लायक बनाए और फिर मैं जाकर के वानप्रस्थ ஸ்வர்க்கத்தின் தகுதி உள்ளவர்களாக ஆக்கிவிட்டு அதற்கு பிறகு நான் சென்றுவிட்டு अवस्था में बैठ जाऊंगा। வானப்பிரஸ்த நிலையில் அமர்ந்து விடுவேன். अभी समझा? இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? जैसे लौकिक में होता है वैसे पारलौकिक। எப்படி வந்து லௌகிகத்தில் நடக்கிறதோ அப்படியே வந்து பார்லௌகிகத்தில் நடக்கிறது. ये हद के बाप हैं और ये बेहद का बाप। அவங்க எல்லைக்கு உட்பட்ட தந்தைகள் மற்றும் இவர் வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. फर्क नहीं है। வித்தியாசம் இல்லை. तो जैसे बाप सर्वेंट है, जैसे बाप कहते हैं आई एम योर ओबीडिएंट सर्वेंट। எனவே தந்தை வந்து சர்வெண்ட் ஆவார், வேலைக்காரர் ஆவார். எனவே எப்படி சொல்கிறார் இல்லையா, நான் வந்து உங்களுடைய ஒபீடியன்ட் சர்வெண்ட் ஆவேன். सर्वेंट है क्यों? சர்வெண்ட் ஆவார். ஏன் அப்படி? बुलाते हो ना, நீங்கள் அழைக்கிறீர்கள் இல்லையா? हे पतित पावन बाबा आओ। ஹே பதித்து பாவன் பாபா வாங்க. हम पतित बन गए हैं, நாங்கள் பதித்தாகிவிட்டோம். जल्दी आकर के हमको पावन बनाओ। तो आना पड़े पतित दुनिया में। சீக்கிரமாக வந்துவிட்டு எங்களை பாவனமாக்குங்கள். எனவே இந்த பதித்தமான உலகத்திற்கு வரவேண்டியதாக இருக்கிறது. पतित शरीर में आना पड़े सेवा करने के लिए। சேவை செய்வதற்காக இந்த பதித்தமான உடலில் வரவேண்டியதாக இருக்கிறது. तो देखो எனவே பாருங்கள், ये सर्वेंट को क्या सोने की गद्दी चाहिए? இந்த சர்வெண்ட்டுக்கு என்ன தங்கத்தால் உருவாக்கப்பட்ட பெட் வேணுமா? बैठने के लिए அமர்வதற்காக? नहीं। இல்லை. जब सेवा करके जाता हूँ எப்பொழுது சேவையை செய்துவிட்டு செல்கிறேனோ तब जब भक्ति मार्ग करते அப்பொழுது எப்பொழுது வந்து பக்தி மார்க்கம் செய்கிறீர்கள் तब मेरे लिए बड़े बड़े महल बनाते हो। அப்பொழுது எனக்கு வந்து மிகவும் பெரிய பெரிய மாளிகையை உருவாக்குகிறீர்கள். बनाते हो ना? உருவாக்குகிறீர்கள் இல்லையா? ये बड़ा मंदिर सोमनाथ का बनाते हो। இந்த பெரிய கோவில் சோம்நாத்னுடைய கோவிலை உருவாக்குகிறீர்கள். और वहाँ मुझे बैठाते हो। மற்றும் அங்கு என்னை வந்து அமர வைக்கிறீர்கள். यहाँ कहाँ बैठाते हो? இங்கு எங்கு அமர வைக்கிறீர்கள்? और वहाँ कहाँ भक्ति में बैठाते हो? மற்றும் அங்கு எங்கு பக்தியில் அமர வைக்கிறீர்கள்? देखो कितना फर्क है। பாருங்கள் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. यहाँ पतित शरीर में இங்கு பதித்தமான உடலில் और वहाँ शरीर में तो आने का ही नहीं है। और फिर मैं तो एक ही दफा आता हूँ। மற்றும் அங்கு வந்து உடலில் வர வேண்டிய விஷயமே இல்லை. மற்றும் நான் ஒரு முறைதான் வருகிறேன். तो जब भक्ति मार्ग में जाते हो तो मेरे लिए बड़ा अच्छा मंदिर बनाते हो। எனவே எப்பொழுது பக்தி மார்க்கத்தில் செல்கிறீர்களோ அப்பொழுது எனக்காக மிகவும் பெரிய கோவிலை உருவாக்குகிறீர்கள். क्यों? ஏன்? क्योंकि पैसे तो बहुत मिलते हैं ना। ஏனெனில் பணம் நிறைய கிடைக்கிறது இல்லையா? तो मंदिर भी ऐसा ही आलीशान बनाते हो। எனவே கோவில் கூட அப்படித்தான் மிகவும் பவ்யமாக உருவாக்குகிறீர்கள். समझते हो ना? புரிந்து கொள்கிறீர்கள் இல்லையா? तो तुम लोग को ये फिर मंदिर बनाना है भक्ति मार्ग में। எனவே உங்களுக்கு வந்து பக்தி மார்க்கத்தில் இந்த கோவில்கள் உருவாக்க வேண்டும். राज भाग की बात
पहले तो राज ராஜாங்கத்திற்கு பிறகு करना है, முதலில் வந்து ராஜாங்கத்தை செய்ய வேண்டும். और ये तो जानते हो कि मंदिर कितने बनते होंगे फर्स्ट क्लास. மற்றும் பிறகு இதை அறிவீர்கள், எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோவில்கள் வந்து உருவாகுகிறது. घर घर में कितने बनते होंगे, வீட்டுக்கு வீடு எவ்வளவு உருவாகுகிறது. और ये फिर समझते हो हम जाकर के अपना अभी महल बनाएंगे वहाँ. மற்றும் இதை புரிந்து கொள்கிறீர்கள், இப்பொழுது நாம் அங்கு சென்று விட்டு நம்மளுடைய மாளிகையை உருவாக்குவோம். अभी तो हम ये बाप से राज गद्दी ले रहे हैं. இப்பொழுது நாம் இந்த தந்தையிடமிருந்து ராஜசிம்மாசனத்தை எடுத்துக்கொள்கிறோம். विश्व की बादशाही ले रहे हैं. உலகத்தினுடைய ராஜாங்கத்தை எடுத்துக்கொள்கிறோம். तो ये बात तुम बच्चों की बुद्धि में चलनी चाहिए. எனவே இந்த விஷயம் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் ஓட வேண்டும். ये तो समझते हो ना बच्चे. இதை வந்து புரிந்து கொள்கிறீர்கள் இல்லையா குழந்தைகளே? यहाँ भी शिव बाबा के हैं. இங்க இப்பொழுது சிவபாபாவுடையவங்களாக இருக்கிறோம். और अभी हम विश्व के महाराज कुमार बनेंगे. மற்றும் இப்பொழுது நாம் உலகத்தின் மகாராஜ் குமார் ஆகுவோம். तो राजाई के लिए बैठे हो ना. எனவே ராஜாங்கத்திற்காக அமர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா? तो ये तो बुद्धि में चलना चाहिए स्टूडेंट को. எனவே இது வந்து ஸ்டூடெண்டினுடைய புத்தியில் நடக்க வேண்டும். हम अभी बाप से विश्व का महाराज कुमार बनेंगे. இப்பொழுது நாம் தந்தையிடம் இருந்து உலகத்தினுடைய மகாராஜ் குமாராக ஆகவிருக்கிறோம். महाराज कुमारी बनेंगे. மகாராஜகுமாரி ஆகவும். जितना हम पढ़ेंगे इतना ऊंचे पद पाएंगे. எவ்வளவு நாம் படிப்போமோ அவ்வளவு உயர்ந்த பதவியை எடுத்துக்கொள்வோம். तो नशा चढ़ना चाहिए ना. ये எனவே போதை ஏற வேண்டும் இல்லையா? नशा भूल नहीं जाना चाहिए. இந்த போதையை வந்து மறந்துவிடக் கூடாது. चढ़ा ही रहना चाहिए. அது ஏறி இருக்க पीछे வேண்டும். तो भूल जाते हैं. பின்னால் வந்து மறந்து விடுகிறோம். भूल जाते हैं तो फिर चढ़ाना चाहिए. மறந்து விடுகிறோம், அப்பொழுது அதை திரும்பவும் ஏற்ற வேண்டும். कम से कम सुबह में बैठ करके ये नशा रोज चढ़ाना चाहिए. குறைந்ததிலும் குறைந்தபட்சம் காலையில் அமர்ந்து விட்டு இந்த போதையை தினமும் ஏற்ற வேண்டும். अभी तो बाबा आपसे हम विश्व का महाराज बन करके ही छोड़ेंगे. இப்பொழுது பாபா உங்களிடம் இருந்து நாம் உலகத்தினுடைய மகாராஜா ஆகிவிட்டுதான் விடுவோம். आपको याद करते और आपकी सर्विस करते. உங்களை நினைவு செய்கிறோம் மற்றும் உங்களுடைய சர்வீஸ் செய்கிறோம். ये आपसे बात करनी चाहिए. अच्छा, இது வந்து உங்களிடம் பேச வேண்டும். நல்லது. बच्चों को नमस्ते. குழந்தைகளுக்கு நமஸ்தே. ये छूटी हुई वाणी है இது வந்து விடப்பட்ட வாணியாகும். காலை வகுப்பு क्लास की 5/11/66. 5/11/66 शनिवार को சனிக்கிழமை 8वें पेज की 3री लाइन. 8வது பக்கத்தின் 3வது லைனில் बात चल रही थी. விஷயம் நடந்து கொண்டிருந்தது. तुम बच्चों की याद करते करते कर्मातीत अवस्था हो जाएगी. குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவு செய்து கொண்டு கர்மாத்தீத் நிலை ஆகிவிடும். और वर्षा मिल जाएगा. மற்றும் ஆஸ்தி கிடைத்துவிடும். पीछे चलो, जा करके थोड़ा ठहरना घर में. பின்னாடி செல்லுங்கள், சென்று விட்டு கொஞ்சம் வந்து வீட்டில் இருக்க வேண்டும். जब यहाँ सब कुछ सुख शांति हो जाएगी, எப்பொழுது இங்கு எல்லாமே வந்து சுகம் மற்றும் சாந்தி ஆகிவிடும்,
सब ये क्लियर हो जाएगा, அனைத்துமே கிளியர் ஆகிவிடும். तब आना. அப்பொழுது வாங்க. क्या क्लियर हो जाएगा? என்ன கிளியர் ஆகிவிடும்? कर्मातीत अवस्था हो जाने के बाद, கர்மாதீத் அவஸ்தா, கர்மாதீத் நிலை ஆகிய பிறகு, आत्माओं के घर जाने के बाद, ஆத்மாக்களின் வீட்டிற்கு சென்ற பிறகு, यहाँ ही सृष्टि में क्या क्लियर हो जाएगा? இங்கு இந்த உலகத்தில் என்ன கிளியர் ஆகிவிடும்? क्योंकि ஏனெனில் चैतन्य आत्माओं को சைத்தன்ய ஆத்மாக்களுக்கு ज्ञान सुना करके ஞானத்தை சொல்லிவிட்டு, राजयोग की विधि बता करके ராஜயோகத்தின் விதத்தை சொல்லிவிட்டு सुधारा जा सकता है. சுதாரிக்க முடியும். आत्माएं संपन्न बनती है. ஆத்மாக்கள் சம்பன்னமாகுகிறார்கள். नंबरवार வரிசைகரமாக आत्मिक स्थिति में स्थित होती है. ஆத்மீக ஸ்திதியில் நிலைகிறார்கள். कोई सजा खा के, कोई शिक्षा से, சிலர் தண்டனையை அனுபவித்து, சிலர் விருப்பப்பட்டு, कोई पुरुषार्थ करके, சிலர் புருஷார்த்தம் செய்துவிட்டு, संपन्न बनने पर आत्माएं சம்பன்னமாகிய பிறகு ஆத்மாக்கள் बाप के घर जाती है. தந்தையினுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். फिर அதற்கு பிறகு ठहरना किस बात का? எந்த விஷயத்திற்காக நிலைக்க வேண்டும்? आत्माएं मनुष्यों की ஆத்மாக்கள், மனிதர்களுடைய ஆத்மாக்கள் ज्ञान से सुधरती है. ஞானத்தின் மூலமாக சுதாரிக்கப்படுகிறது. बाकी அதை தவிர इस सृष्टि में जो 5 तत्व रह जाएंगे, இந்த உலகத்தில் எந்த பஞ்ச தத்துவங்கள் இருக்கிறதோ, विनाश काल में वो तो बड़े तामसी हो जाएंगे. அழிவினுடைய காலத்தில் அவங்க மிகவும் தமப்பிரதானமாக ஆகிவிடுவார்கள். उन तामसी तत्वों को அந்த தமப்பிரதானமான தத்துவங்களை सतो प्रधान कैसे बनाया जाएगा? எப்படி சத்தோப்பிரதானமாக ஆக்க முடியும்? वो तो जड़ तत्व है. அது ஜடமான தத்துவங்களாகும். ज्ञान तो नहीं सुनेंगे. ஞானத்தை கேட்க மாட்டார்கள். तो बोला, எனவே சொல்லியிருக்கிறார், जब तक तुम्हारे योग बल से எப்பொழுது வரை உங்களுடைய யோக பலத்தின் மூலமாக वो 5 तत्व भी पावन बनते हैं. அந்த பஞ்ச தத்துவங்களும் பாவனமாகுகிறதோ, क्योंकि ஏனெனில் तुम ही पावन बनाने के निमित्त हो. நீங்கள் தான் பாவனமாக்குவதற்கான நிமித்தமானவர்கள். 5 तत्व पावन बनेंगे பஞ்ச தத்துவங்கள் பாவனமாகுகிறது, तो शरीर भी पावन बनेंगे. அப்பொழுது உடலும் கூட பாவனமாகும். जैसे लौकिक दुनिया में होता है. எப்படி லௌகிக உலகத்தில் நடக்கிறது? माँ के गर्भ में அம்மாவினுடைய கர்ப்பத்தில் पहले 5 तत्वों का पिंड तैयार होता है. முதலில் பஞ்ச தத்துவங்களுடைய கரு பிண்டம் உருவாகுகிறதா, या आत्मा आती है? இல்லையானால் ஆத்மா வருகிறதா? पिंड तैयार होता है. பிண்டம் உருவாகுகிறது.
बाद में जब पिंड परिपूर्ण हो जाता है அதற்கு பிறகு எப்பொழுது அந்த பிண்டம் வந்து பரிபூர்ணமாகி விடுகிறதோ तब उसमें आत्मा प्रवेश करती है। அப்பொழுதுதான் அதுல ஆத்மா வந்து பிரவேசம் செய்கிறது। ऐसे ही அதே போலவேதான் ये 5 तत्व सात्विक स्टेज में स्थित हो जाएं, இந்த பஞ்ச தத்துவங்கள் சாத்விக் சத்தோபிரதானமான ஸ்டேஜில் நிலைந்து விட வேண்டும் तुम्हारे योग बल से। உங்களுடைய யோக பலத்தின் மூலமாக। तभी सब कुछ क्लियर हो जाएगा। அப்பொழுதுதான் அனைத்துமே கிளியர் ஆகிவிடும், தெளிவாகிவிடும்। तब तो माना। அப்பொழுது நீங்க வாங்க। किसमें आना? எதுல வாங்க? तुम्हारे जो शरीर உங்களுடைய இந்த உடல் बर्फ में दबेंगे, அந்த பனிக்கட்டியில் ஃப்ரீஸ் ஆகுமோ उन बर्फ में दबे हुए शरीरों में அந்த பனிக்கட்டியில் ஃப்ரீஸ் ஆகி இருக்கக்கூடிய உடலில் जब सात्विकता आए, எப்பொழுது சத்தோபிரதான நிலை வருகிறதோ, சாத்வீக தன்மை வருகிறதோ, जैसे कोई எப்படி வந்து ஏதாவது सड़ता हुआ फल அழுகக்கூடிய பழத்தை बर्फ में दबा दिया जाए, பனிக்கட்டியில் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுறோம், तो सड़ा हुआ हिस्सा पानी के साथ बह जाएगा। அப்பொழுது அந்த அழுகி இருக்கக்கூடிய பகுதி வந்து தண்ணியோட வந்து வெளியேறிவிடும், और स्वच्छ हिस्सा மற்றும் அந்த கிளீனான பகுதி வந்து रह जाएगा। இருந்துவிடும்। तो ऐसे ही जब ये क्लियर हो जाएगा, அதே மாதிரி தான் எப்பொழுது வந்து இது கிளியர் ஆகிவிடுமோ तब आना, அப்பொழுது வாங்க, आकर के राजी करना। வந்து விட்டு ராஜாங்கத்தை செய்யுங்க। ये 5 तत्वों से जो बने हुए तुम्हारे तमो प्रधान शरीर हैं, सात्विक बन जाएंगे। இந்த பஞ்ச தத்துவங்களால் ஆகப்பட்ட உங்களுடைய தமோ பிரதானமான உடல் வந்து சத்தோபிரதானம் அதாவது சாத்விக் ஆகிவிடும்। तब उनमें तुम्हारी आत्मा आएगी। அப்பொழுதுதான் அதுல உங்களுடைய ஆத்மா வரும்। इसमें क्या? இதுல என்ன? आना भी तभी है तुम बच्चों को, குழந்தைகளாகி உங்களுக்கு அப்பொழுதுதான் வர வேண்டும் जब तुम्हारे शरीर के पंचभूत எப்பொழுது உங்களுடைய உடலினுடைய பஞ்சபூதங்கள் सात्विक बने। சாத்விக் ஆகி விடுகிறதோ। बाकी बीच में क्या होता है वो भी चल करके देखना। அதை தவிர நடுவில் என்ன நடக்குமோ அதை கூட சென்று விட்டு பார்க்கணும், आगे चल करके। முன்னால் சென்று விட்டு। बने कब? அப்படியானால் எப்பொழுது? संगम युग के तो 100 साल बताए थे। சங்கம் யுகத்திற்கு 100 வருடங்கள் சொல்லியிருக்கிறார்। 2036 तक पूरे होते हैं। 2036 वரை நிறைவேறுகிறது, முழுமையாகிறது। इन 100 सालों में அந்த 100 வருடங்களில் जो पुरुषों में उत्तम बनने वाली आत्माएं हैं, யார் வந்து புருஷர்களில் உத்தமம் ஆகக்கூடிய ஆத்மா இருக்காங்களோ वो ज्यादा से ज्यादा कितनी है? அவங்க அதிகத்திலும் அதிகபட்சமாக எவ்வளவு இருக்காங்க? पुरुष माने புருஷ் அப்படின்னா शरीर रूपी पुरी में சரீரமான புரியில आराम से शयन करने वाली, நகரத்தில் வந்து ஆராம்சமாக வசிக்கக்கூடியவங்க। संपन्न आत्मा बनेगी, சம்பன்னமான ஆத்மாவாக ஆகும், बीज रूप आत्मा। விதை ரூபமான ஆத்மா। उनकी संख्या कितनी? அவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 4.5 लाख। அவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 4.5 லட்சம்। तो वो 4.5 लाख எனவே அந்த 4.5 லட்சம் आत्माएं संपन्न बनेंगी, ஆத்மாக்கள் சம்பன்னமாகுவாங்க। और संपन्न बनने पर மற்றும் சம்பன்னமாகிய பிறகு उनका उद्धार होगा। அவங்களுடைய உத்தாரம் ஏற்படும்। उत्तम माने ऊपर,
அப்படின்னா மேலே, हर माने हरण करके। ஹர் அப்படின்னா இழுத்து கொண்டு செல்வது, ऊंची स्टेज में जाएंगी உயர்ந்த நிலையில் வந்து செல்வார்கள். और ऊंची स्टेज क्या है? மற்றும் உயர்ந்த நிலை என்னவாகும்? ऊंचे पे ऊंचा कौन है? உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்க யாரு? ऊंचे और नीचे कहाँ होता है? இந்த உயர்ந்தது மற்றும் தாழ்ந்தது எங்கு இருக்கிறது? तो साकार सृष्टि के लिए बोला எனவே சாக்கார உலகத்திற்காக சொல்லியிருக்கிறார். कि तुम बच्चे என்னவென்றால் குழந்தைகளாகிய நீங்கள் परम धाम को इस सृष्टि पर उतार लेंगे। பரம்தாமத்தை இந்த உலகத்தில் இறக்கிக் கொள்வீர்கள். तो सृष्टि पर परम धाम को उतारने वाले बच्चे नंबरवार होंगे। எனவே உலகத்தில் வந்து பரம்தாமத்தை இறக்கக்கூடிய குழந்தைகள் வரிசைகரமாக இருப்பார்களா? या एक जैसे होंगे? இல்லையானால் ஒரே மாதிரி இருப்பாங்களா? अव्वल नंबर भी कोई होगा? முதல் நம்பர்ல கூட யாராவது இருப்பாங்க. है? तो कहाँ उतारेगा? எனவே எங்கு இறக்குவாங்க? परम धाम को, பரம்தாமத்தை, जो परे ते परे धाम है, எது வந்து எல்லாத்தை விட அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய தாமம் ஆகுமோ कहाँ उतारेगा? அதை எங்கு இறக்குவார்கள்? माउंट आबू में। மவுண்ட் அபுவிலா? अच्छा, ये मनमना भव किसने कहा? நல்லது. இந்த மன்மனாபவ் என்று யார் சொல்லிருக்காங்க? क्यों? ராம்பாலி ஆத்மா, ராமர்னுடைய ஆத்மான்னு சொல்றாங்க. பாபா கேக்குறாரு, ஏன்? शिव ने क्यों नहीं? சிவன் ஏன் சொல்லவில்லை? शिव को मन नहीं है, சிவனுக்கு மனம் இல்லை. मनुष्यों को मन होता है। மனிதர்களுக்கு மனம் இருக்கிறது. मनुष्यों में मुख्य है मनुष्यों का बाप, மனிதர்களில் முக்கியமானவங்க மனிதர்களின் தந்தை ஆவார். जिसमें मुकर्रर रूप से वो யாருக்குள் நிரந்தரமான ரூபத்தில் அந்த अखूट ज्ञान धन वाला कौन? அழிவற்ற ஞானத்தின் தனம் கொண்டவர் யாரு? शिव प्रवेश करता है। சிவன் வந்து பிரவேசம் செய்கிறார். तो जो अखूट ज्ञान धन वाला शिव है, எனவே யார் வந்து அழிவற்ற ஞானத்தின் பணம் கொண்ட சிவன் ஆவாரோ वो प्रवेश करके वो अखूट ज्ञान धन का वर्षा किसको देता है? பிரவேசம் செய்துவிட்டு அந்த அழிவில்லாத ஞானத்தின் ஆஸ்தியை வந்து யாருக்கு தருகிறார்? है? बड़े बच्चे को देता है, जो परंपरा चली आ रही है सारी दुनिया பெரிய குழந்தைக்கு தருகிறார். எது வந்து முழு உலகத்திலும் பரம்பரை நடக்கிறது. में कि सभी बाप अपने बड़े बच्चे को हिस्ट्री என்னவென்றால் அனைத்து தந்தையும் தன்னுடைய பெரிய குழந்தை தான். में भी देखें, ஹிஸ்டரியில கூட பாருங்க, बड़े बच्चे को राजा ही देते आए। பெரிய குழந்தைக்கு தான் ராஜாங்கத்தை கொடுத்து வந்திருக்கிறார்கள். तो ये परंपरा शुरुआत कहाँ से हुई? எனவே இந்த பரம்பரையினுடைய தொடக்கம் எங்கிருந்து ஆரம்பித்தது? संगम में सुप्रीम सोल बाप आते हैं சங்கம் யுகத்தில் சுப்ரீம் சோல் தந்தை வருகிறார். तो सारी परंपरा यहाँ से शुरू होती है। அப்பொழுது அனைத்து பரம்பரையும் இங்கிருந்து தான் தொடங்குகிறது. इसलिए गीता में भी लिखा है मम वर्तमान वर्तन्ते मनुष्या पार्थ सर्वस। அதனால்தான் கீதையிலும் எழுதப்பட்டிருக்கிறது, மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வச. जो भी संसार में मनुष्य हैं அதாவது இந்த உலகத்தில் யாரெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களோ वो मेरे रास्ते का अनुगमन करते हैं। அவர்கள் என்னுடைய வழியை தான் பின்படுகிறார்கள். तो
तो मैंने ये रास्ता बनाया। எனவே நான் தான் இந்த வழியை உருவாக்கி இருக்கிறேன். क्या? என்ன? कि जो भी बाप है யாரெல்லாம் தந்தை இருக்காங்களோ वो अपना वर्षा அவர்கள் தன்னுடைய ஆஸ்தியை अपने बड़े बच्चे को देकर जाए। தன்னுடைய பெரிய குழந்தைக்கு கொடுத்துவிட்டு செல்லணும். तो बड़ा बच्चा எனவே பெரிய குழந்தை ये कहने का हकदार हुआ இதை சொல்லக்கூடிய தகுதி உள்ளவங்களாகுனாங்களா? क्या? என்ன? मन मना भव, மத் மனா பவ், मेरे मन में समा जा। என்னுடைய மனதில் அடங்கிவிடு. तेरे मन में क्या है? உன்னுடைய மனதில் என்ன இருக்கு? क्या है? हैं? என்ன இருக்கு? दुनिया की स्थापना है पहले। முதலில் புதிய உலகத்தினுடைய படைப்பு இருக்கா? अरे नई दुनिया की स्थापना भी तो तब होगी और वो ही कर सकेगा। அரே, புதிய உலகத்தினுடைய படைப்பு கூட அப்பொழுதுதான் ஏற்படும் மற்றும் அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். जो स्वस्थिति में सदैव टिका हुआ हो। யாரு சுயஸ்திதியில் எப்பொழுதுமே நிலைந்திருக்கக்கூடியவராக இருக்கிறாரோ. क्या? என்ன? और स्वस्थिति में टिकाने का மற்றும் சுயஸ்திதியில் நிலைக்க வைக்கக்கூடிய रास्ता वो ही बता सकता है வழியை அவரால் தான் சொல்ல முடியும். जो स्वयं स्वस्थिति में टिका हुआ हो। யாரு தானே சுயஸ்திதியில் நிலைந்திருக்கிறாங்களோ. तो रास्ता बताने वाला कौन? எனவே வழியை சொல்லக்கூடியவர் யாரு? रास्ता बताने वाली आत्मा कौन வழியை சொல்லக்கூடிய ஆத்மா யாரு? है? राम वाली आत्मा खुद ही ராமருடைய ஆத்மான்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு ராமருடைய ஆத்மா पतित है, தானே பதித் ஆவாரு, तमो प्रधान है, தமோ பிரதானம் ஆவாரு. है? शिव बाप, बाबा नहीं। சிவ தந்தை, சிவ பாபா இல்லை. वो शिव जो है वो அந்த சிவன் யார் இருக்காரோ आत्माओं का बाप है। அவர் ஆத்மாக்களின் தந்தை ஆவாரு. बाबा ग्रैंडफादर को कहा जाता है। பாபா என்பது கிராண்ட் ஃபாதரை சொல்லப்படுகிறது. ये ग्रैंडफादर आदि संबंध जो है இந்த கிராண்ட் ஃபாதர் எல்லாம் என்னவெல்லாம் உறவுகள் இருக்கிறதோ वो इस सृष्टि पर जब वो आता है அது मुकर्रर இந்த உலகத்தில் எப்பொழுது நிரந்தரமான உடலில் வருகிறாரோ, रथ में प्रवेश करता है, நிரந்தரமான உடலில் பிரவேசம் செய்கிறாரோ, तब अनेक संबंध बनते हैं। அப்பொழுதுதான் நிறைய சம்பந்தங்கள் உருவாகுகிறது. तो எனவே उसे शिव बाबा नहीं कहेंगे, அவரை சிவபாபா என்று சொல்ல முடியாது. आत्माओं के बाप को ஆத்மாக்களின் தந்தையை क्या कहेंगे? என்ன சொல்ல முடியும்? शिव बाप। आत्मा आत्मा सब आपस में भाई भाई। சிவ தந்தை, ஆத்மா ஆத்மா சகோதரர்கள் அனைவருமே ஒருத்தர் இன்னொருத்தர் சகோதரர்கள் ஆவார்கள். उनमें बड़ा भाई அவரில் பெரிய சகோதரர் आत्मा जो जन्म मरण के चक्र में आती हैं, ஆத்மா யார் பிறப்பிறப்பினுடைய சக்கரத்தில் வருகிறார்களோ आत्माओं के बीच में बड़ा भाई कौन हुआ? அந்த ஆத்மாக்களின் நடுவில் பெரிய அண்ணா யாரு? राम बाप को कहा जाता है, कृष्ण बच्चे को कहा जाता है। ராமர் என்பது தந்தையை சொல்லப்படுகிறது, கிருஷ்ணர் என்பது குழந்தையை சொல்லப்படுகிறது. तो जो राम बाप बड़ा भाई है, எனவே ராமர் தந்தை யார் பெரிய சகோதரராக இருக்கிறாரோ उसके मुख से ये बात निकली। क्या? அவருடைய வாயிலிருந்து இந்த விஷயம் வெளியேறியது. என்ன? मत मना भव, मेरे मन में समा जा। மத் மனா பவ், என்னுடைய மனதில் அடங்கிவிடு. और तेरे मन में क्या समाया हुआ மற்றும் உன்னுடைய மனதில் என்ன அடங்கியிருக்கு? है? क्या? वो बाप ने मुरली में बताई दिया। அந்த தந்தை முரளியில் அதை சொல்லிவிட்டார். बाबा कहने से तेरी बुद्धि में பாபா என்று சொன்னால் உன்னுடைய புத்தியில் क्या? என்ன? बिंदी याद आवेगी। புள்ளிதான் நினைவில் வரும். तू अगर बाबा कहेगा அவர் ஒருவேளை பாபா என்று சொன்னால் तो औरों की बुद्धि में बाबा कहने से साकार निराकार का मेल आएगा बुद्धि में। மற்றவர்களுடைய புத்தியில் பாபா என்று சொன்னால் சாக்கார் மற்றும் நிராகாரனுடைய இணைந்த ஸ்வரூபம் தான் வரும். और तेरी बुद्धि में மற்றும் உன்னுடைய புத்தியில் है क्या आएगा?
என்ன வரும்? बिंदी ही याद आवेगी। புள்ளி தான் तो நினைவில் வரும். எனவே जो मन मना भव कहने वाला है யார் வந்து மன்மனா பவ் என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறாரோ उसकी बुद्धि में क्या है? அவருடைய புத்தியில் என்ன இருக்கிறது? हैं? शिव बाबा है। சிவ பாபா இருக்கிறாரா? तेरी बुद्धि में बिंदी ही याद आवेगी। तो तेरी உன்னுடைய புத்தியில் புள்ளி தான் நினைவில் வரும். बुद्धि में क्या है? எனவே உன்னுடைய புத்தியில் என்ன இருக்கு? बिंदी। புள்ளி. क्या है? என்ன இருக்கு? बिंदी है। புள்ளி தான் இருக்கு. बाप भी यही कहते हैं मैं जब आता हूँ மற்றும் தந்தையும் இதுதான் சொல்கிறார், நான் எப்பொழுது வருகிறேனோ तो तुम बच्चों को आप समान निराकारी निर्विकारी निरहंकारी बना कर जाता हूँ। அப்பொழுது குழந்தைகளாகி உங்களை தனக்கு சமமாக நிராகாரி, நிர்விகாரி மற்றும் நிர் அகங்காரியாக ஆக்கிவிட்டு தான் செல்கிறேன். तो अव्वल नंबर वो बच्चा कौन हुआ? எனவே முதல் நம்பரில் அந்த குழந்தை யாராக நாங்க? जो बिंदी रूप में टिक जाती है। யார் வந்து புள்ளி ரூபத்தில் நிலைந்து விடுறாங்க. बताया சொல்லிருக்காங்க तुम्हारी यादगार बनती है உங்களுடைய நினைவார்த்தம் வந்து உருவாகுகிறது द्वापर युग से भक्ति मार्ग में। துவாபர யுகத்திலிருந்து பக்தி மார்க்கத்தில் क्या यादगार बनती है? पहले என்ன நினைவார்த்தம் உருவாகுகிறது? முதலில் पहले शिवलिंग। जो शिवलिंग है சிவலிங்கம். எனவே எந்த சிவலிங்கம் இருக்கிறதோ वो तुम्हारी यादगार क्यों कहा? அது வந்து உங்களுடைய நினைவார்த்தம் என்று ஏன் சொன்னாரு? शिव की यादगार नहीं है? சிவனுடைய நினைவார்த்தம் இல்லையா? नहीं இல்லையா? है? बाप समान बनता, बाप थोड़ा ही बन गया, बाप समान ही तो बन गया। தந்தைக்கு சமமாகறாங்கன்னு பதில் கொடுக்கறாங்க. பாபா சொல்றாரு, தந்தை ஆகி விடவில்லை இல்லையா? தந்தைக்கு சமமாக தான் ஆகுறாரு. शिव बाबा कहा। शिवलिंग को भी क्या कहते हैं भक्ति मार्ग में? சிவலிங்கத்தையும் பக்தி மார்க்கத்தில் என்ன சொல்றாங்க? शिव बाबा। சிவ பாபா. इसका मतलब है இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் उसमें साकार का रूप भी है அதுல சாகாரத்தினுடைய ரூபமும் இருக்கிறது और மற்றும் निराकार का रूप भी है। நிராகாரனுடைய ரூபமும் இருக்கிறது. उसका जो सात्विक स्टेज का यादगार है அவருடைய சத்துவப்பிரதானமான நிலையின் நினைவார்த்தம் என்ன இருக்கிறதோ वो द्वापर के आदि का सोमनाथ मंदिर है। அது துவாபர யுகத்தின் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சோம்நாத் கோவில் ஆகும். सोमनाथ मंदिर जिसमें लिंगाकार पत्थर और उसके बीच में சோம்நாத் கோவில் எதுல வந்து லிங்கத்தினுடைய உருவத்தில் இருக்கக்கூடிய கல்லு மற்றும் அதனுடைய நடுவில் क्या என்ன? हीरा। வைரம். तो लिंगाकार पत्थर तो बड़े रूप साकार की यादगार है। எனவே அந்த லிங்கம் அந்த கல்லு வந்து பெரிய ரூபம் சாகாரத்தினுடைய நினைவார்த்தமாகும். ये तो पक्का है। இது வந்து பக்கவாகும். वो हीरा किसकी यादगार है? ஆனால் அந்த வைரம் வந்து யாரோட நினைவார்த்தமாகும்? हैं? हैं? रमली आत्मा की क्यों? ராமருடைய ஆத்மாவின் ஏன்? हाँ। हीरा जब कहा जाता है तो हीरो पार्टधारी एक बुद्धि में आता है। வைரம் என்று எப்பொழுது சொல்லப்படுகிறதோ அப்பொழுது ஹீரோ பாட்தாரி என்று புத்தியில் வருகிறது. और हीरो पार्टधारी जो है மற்றும் ஹீரோ பாட்தாரி யார் இருக்கிறாரோ वो मनुष्य सृष्टि में அவர் மனித சிருஷ்டியில் मनुष्यों के बीच कोई आत्मा है जो हीरो पार्टधारी का पार्ट बजाती है। மனிதர்களின் நடுவில் ஏதோ ஒரு ஆத்மா இருக்கிறார், யார் வந்து அந்த ஹீரோவினுடைய பாட்டை செய்கிறார். जो हीरो पार्टधारी का पार्ट बजाने वाली आत्मा है யார் வந்து ஹீரோ பாட்தாரினுடைய பாட்டை செய்யக்கூடிய ஆத்மா இருக்கிறாரோ वो ही आत्मा அந்த ஆத்மா தான் हीरा बनती है। வைரமாகுகிறார். शिव हीरा नहीं बनता है சிவன் வந்து வைரமாக ஆகுவதில்லை. क्योंकि हीरा कहो ஏனெனில் வைரம் என்று சொல்லுங்கள், या कोई भी रतन कहो இல்லையானால் எந்த ஒரு ரத்தினம் என்று சொல்லுங்கள், पत्थर होते हैं या नहीं होते हैं? அது கல்லாக இருக்கிறதா இல்லையா? हैं? तो शिव पत्थर बुद्धि बनता है क्या? எனவே சிவன் வந்து கல் புத்தியாக ஆகிறாரா என்ன? शिव कभी पत्थर बुद्धि नहीं बनता।
சிவன் எப்பொழுதுமே வந்து கல்புத்தியாக ஆகுவதில்லை. कौन बनता है? யார் ஆகுறாங்க? जो भी आत्माएं हैं, யாரெல்லாம் ஆத்மாக்கள் இருக்காங்களோ, मनुष्य आत्माएं, மனித ஆத்மாக்கள் अच्छे से अच्छा पार्टधारी हो सात्विक स्टेज में, நல்லதிலும் நல்ல சத்துவப்பிரதானமான நிலையில் இருக்கக்கூடிய நல்ல பழத்தாரியாக இருந்தாலும் சரி, तो वो भी तामसी स्टेज में पत्थर बुद्धि बन जाती है। அவங்களும் தம பிரதானமான நிலையில் கல்புத்தியாக ஆகிவிடுறாங்க. उन पत्थर बुद्धियों में அந்த கல்புத்திகளில் देह अहंकारियों में தேக அகங்காரிகளில் सबसे बड़ा देह अहंकारी कौन எல்லாத்தையும் விட பெரிய தேக அகங்காரி யாரு? है? वो राम वाली आत्मा, அந்த ராமர்னுடைய ஆத்மா बड़े से बड़ा पत्थर बुद्धि माना बड़े से बड़ा देह अहंकारी। பெரியதிலும் பெரிய கல்புத்தி, அப்படியானால் பெரியதிலும் பெரிய தேக அகங்காரி ஆவார். जो बड़े से बड़ा देह अहंकारी है, யாரு பெரியதிலும் பெரிய தேக அகங்காரியாக இருக்கிறாரோ, उसमें आत्मा रही या नहीं रही? அதுல ஆத்மா வந்து இருந்ததா இல்லையா? है? आत्मा है? ये क्यों कहा? என்ன ஆத்மா இருந்ததா? பிறகு இதை ஏன் சொன்னாரு? अगर शिव नहीं है तो ஒருவேளை அதுல அவர்ல வந்து சிவன் இல்லை என்றால் क्या है? பிறகு அவர் என்ன ஆகிவிடுகிறார்? है? शव है। ஷவ், அதாவது ஷவ் என்றால் பிணமாகும். ये किसके लिए कहा? இது யாருக்காக சொல்லியிருக்கிறாரு? என்னவென்றால் அவருக்குள் சிவன் இல்லை என்றால் அவர் ஷவ், அதாவது பிணமாகுகிறார். है? कलयुग के अंत में என்ன கலியுகத்தின் கடைசியில் शिव बाप के प्रवेश करने से पहले சிவ தந்தை வந்து பிரவேசமாகுவதற்கு முன்னால் वो आत्मा क्या बन जाती है? அந்த ஆத்மா வந்து என்னவாகி விடுகிறது? है? शव बन जाती है, मुर्दा बन जाती है। ஷவ், அதாவது பிணமாகி விடுகிறது. मुर्दे में कोई बात बुद्धि में बैठेगी? பிணத்தினுடைய புத்தியில் ஏதாவது விஷயம் வந்து உட்காருமா? है? कोई बात बुद्धि में नहीं बैठती எந்த விஷயமும் புத்தியில அமராது. அதாவது ना। जो हीरो पार्टधारी आत्मा है, யார் வந்து ஹீரோ பாடுதாரி ஆத்மா இருக்கிறாரோ, शिव बाप जब आते हैं சிவ தந்தை எப்பொழுது வருகிறாரோ, तो उसका शरीर देह देह அப்பொழுது அவருடைய உடல் शिव बाप को मिलता है। சிவ தந்தைக்கு கிடைக்கிறது. वो विकारों की दलदल में पूरा ही डूब जाती है। அவர் வந்து விகாரங்களின் சேற்றில் முழுமையாக மூழ்கி விடுகிறார். जो बोला எதற்காக சொல்லியிருக்கிறார்? तुम बच्चे जब विकारों की दलदल में पूरा ही डूब जाते हो, குழந்தைகளாகிய நீங்கள் எப்பொழுது விகாரத்தினுடைய சேற்றில் முழுமையாக மூழ்கி விடுகிறீர்களோ, तो मैं चोटी पकड़ करके खींचता हूँ। அப்பொழுது நான் குடுமியை பிடித்துவிட்டு இழுக்கிறேன். क्या पकड़ करके? चोटी। எதை பிடித்துவிட்டு? குடுமி. चोटी में क्या होता है? குடுமியில் என்ன இருக்கிறது? बाल होते हैं। முடி இருக்கிறது. बालों में खून होता है? முடியில வந்து ரத்தம் இருக்கிறதா? है? बालों में खून होता है? முடியில் ரத்தம் இருக்கிறதா? नहीं। இல்லை. संकल्पों का खून எண்ணங்களின் ரத்தம் வந்து है ही नहीं। இல்லவே இல்லை. ना अच्छे संकल्प நல்ல எண்ணமும் இல்லை, ना बुरे संकल्प। மற்றும் கெட்ட எண்ணமும் இல்லை. क्या हो गया? என்ன ஆகிவிட்டது? அது है? पूरा पत्थर बुद्धि हो गया। जैसे முழுமையாக கல்புத்தி ஆகிவிட்டது. எப்படி? आज के वैज्ञानिक हैं, இன்றைய நாளில் விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். क्या करते हैं? என்ன செய்கிறார்கள்? ऐसा कौन सा पत्थर बुद्धि का काम करते हैं இப்படி
எந்த கல்லு புத்தியினுடைய வேலையை செய்கிறார்கள்? वो देह अहंकारी हैं या नहीं? அவர்கள் தேக அகங்காரியாக இருக்கிறாங்களா இல்லையா? है देह अहंकार तो है, தேக देह அகங்காரம் இருக்குது தான். अहंकार इतना ज्यादा है தேக उन्हें यही அகங்காரம் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது भूल जाता என்னவென்றால் அவர்கள் இதையே மறந்து விடுகிறார்கள். कि हम जो चीज बना रहे हैं, என்னவென்றால் நாம் எந்த பொருளை உருவாக்குறோமோ एटॉमिक एनर्जी, उस அணு ஆயுதங்கள், एटॉमिक एनर्जी, एटॉमिक एनर्जी से हम स्वयं भी नष्ट हो जाएंगे. அந்த एटॉमिक எனர்ஜியின் மூலமாக நாம் சுயம் கூட நஷ்டமாகி விடுவோம். ये ध्यान रहता है? இது அவங்களுக்கு கவனத்தில் இருக்கிறதா? नहीं रहता. இல்லை. लेकिन ஆனால் बनाते हैं, உருவாக்குகிறார்கள். बनाते हैं ना. உருவாக்குகிறார்கள் இல்லையா? उनका भी कोई बाप होगा कि नहीं? அவங்களுக்கும் யாராவது தந்தை இருப்பாங்களா இல்லையா? है? कौन है? யாரு? क्या गायन है? என்ன மகிமை இருக்கு? हर हर बम बम. ஹர் ஹர் பம் பம்னு சொல்லப்படுகிறது. क्योंकि ஏனெனில் वो जो निर्माण करते हैं एटॉमिक एनर्जी का, அவர்கள் இந்த एटॉमिक எனர்ஜியை உருவாக்குகிறார்கள். उनमें ये ताकत, ये हिम्मत नहीं है அவர்களில் இந்த சக்தி, இந்த தைரியம் இல்லை कि उस एनर्जी को विस्फोट कर सके. என்னவென்றால் அந்த எனர்ஜியை வெடிக்கக்கூடிய அவர்களின் தைரியம் இல்லை. दूसरे विश्व युद्ध में तो छोटी छोटी बम्बियां थी, இரண்டாவது உலக போரில் சின்ன சின்ன பாம்பு இருந்தது. 20-20 मेगावाट की 20 மெகாவாட். छोड़ बैठे. அதை அவர்கள் விட்டுட்டாங்க. उनसे कोई दुनिया का विनाश तो होने वाला அதன் மூலமாக எந்த ஒரு உலகத்தினுடைய அழிவு ஏற்பட नहीं था. 2 शहरों का विनाश हो गया और अब ஏற்படுற மாதிரி இல்லை. வெறும் 2 நகரங்கள் மட்டும்தான் அழிந்து விட்டது. மற்றும் இப்பொழுது अभी तो हजारों हजार मेगावाट के बम तैयार हुए पड़े हैं कई देशों में. இப்பொழுது 1000 மெகாவாட் பாம்பு நிறைய தேசங்களில் உருவாகி இருக்கிறது. अगर एक ने जुर्रत की, ஒருவேளை யாராவது ஒருத்தர் கூட அந்த தைரியத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, तो दूसरा देश चुपचाप அப்பொழுது இரண்டாவது தேசம் அமைதியாக नहीं बैठेगा. तृतीय विश्व युद्ध शुरू हो जाएगा. அமராது. கண்டிப்பாக மூன்றாவது உலக போர் தொடங்கிவிடும். तो उनमें எனவே हिम्मत नहीं है அவர்களில் இந்த தைரியம் இல்லை कि वो छोड़ दे. அதை விடுவதற்காக. तो वो हिम्मत कहाँ से आएगी? எனவே அந்த தைரியம் எங்கிருந்து வரும்? है हिम्मत आएगी तब அந்த தைரியம் அப்பொழுதுதான் வரும். எப்பொழுது? जो बिल्कुल पत्थर बुद्धि बन चुका है, யார் முழுமையாக கல்புத்தி ஆகிவிட்டாரோ, जितने भी रतन हैं, என்னவெல்லாம் ரத்தினங்கள் இருக்கிறதோ, उन रत्नों में सबसे कड़ा पत्थर कौन सा होता है? அந்த ரத்தினங்களில் மிகவும் ஸ்ட்ராங்கான கல் எது ஆகும்? எந்த ரத்தினம் ஆகும்? हीरा. வைரம். कड़े से कड़ा पत्थर बुद्धि ग्रेनाइट से भी அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான கல் புத்தி கிரானைட் கல்லை விட கூட அதிகமாக ज्यादा परा पत्थर बुद्धि बन जाता है. அதிகமாக பெரிய கல் புத்தியாக ஆகிவிடுகிறார். तो वो अपनी चिंता नहीं करता. क्यों? எனவே அவர் தன்னை பத்தி சிந்திப்பதில்லை, கவலை கொள்வதில்லை. ஏன் அப்படி? क्योंकि उसकी बुद्धि में तो बैठ जाता है संपन्न आत्मा बन जाने के कारण. ஏனெனில் அவருடைய புத்தியில் இது அமர்ந்து விடுகிறது, சம்பன்னமாக ஆத்மா ஆகிய காரணத்தால். याद की स्थिति में प्रैक्टिस करते करते ये पक्का हो जाता है நினைவினுடைய நிலையில் இருந்துவிட்டு இது பக்கவாகி விடுகிறது. कि मुझे आत्मिक स्थिति छोड़नी नहीं है. என்னவென்றால் எனக்கு ஆத்மீக ஸ்திதி விடக்கூடாது. पक्की आत्मिक स्थिति बनती है பக்கவான ஆத்மீக ஸ்திதி உருவாகுகிறது. और वो पक्की आत्मिक स्थिति वाला மற்றும் அப்படிப்பட்ட பக்கவான ஆத்மீக ஸ்திதி கொண்டவர்கள் अपने शरीर को छोड़ करके தன்னுடைய உடலை விட்டுட்டு उन धर्म पिताओं में प्रवेश कर जाता है. அந்த தர்ம பிதாக்களில் பிரவேசம் செய்து விடுகிறார்கள். उन एटॉमिक एनर्जी बनाने वाले जिनकी जिनके हाथ में वो चाबी है उनमें भी प्रवेश कर जाता है. அந்த
ஆட்டமிக் எனர்ஜி உருவாக்கக்கூடியவர்கள் யார்கிட்ட எல்லாம் அதனுடைய சாவி இருக்கிறதோ அவங்களுக்குள்ள பிரவேசம் ஆகிவிடுகிறார். और उनकी बुद्धि को ऐसा घुमाता है மற்றும் அவங்களுடைய புத்தியை இப்படி வந்து மாற்றுகிறார். प्रेरणा दे करके பிரேரணையின் மூலமாக वो विस्फोट कर देते हैं, அவர்கள் வந்து அதை வெடித்து விடுகிறார்கள். काम पूरा हो जाता है. வேலை வந்து முழுமையாகி விடுகிறது. एटॉमिक एनर्जी का जब विस्फोट होता है चतुर्थ विश्व युद्ध में, நான்காவது உலக போரில் எப்பொழுது ஆட்டமிக் எனர்ஜி வந்து வெடிக்கப்படுகிறதோ तो 5-7 रोज के अंदर ये सारी दुनिया खलास हो जाती है. அப்பொழுது 5-7 நாட்களில் இந்த முழு உலகமும் முடிந்து விடுகிறது. ये पृथ्वी இந்த பூமி வந்து पूरा ही डोल जाती முழுமையாக ஆடுகிறது. और बड़े बड़े भूकंप आते हैं, जिन भूकंपों से दुनिया की மற்றும் பெரிய பெரிய பூகம்பங்கள் வருகிறது. எந்த பூகம்பத்தின் மூலமாக உலகத்தின் बड़े से बड़ी आबादी नष्ट हो जाती है. பெரியதிலும் பெரிய மக்கள் தொகை வந்து அழிந்து விடுகிறது. एटॉमिक एनर्जी गर्मी लाएगी कि नहीं दुनिया में? ஆட்டமிக் எனர்ஜி உலகத்தில் வந்து சூடை வெப்ப சீற்றத்தை கொண்டு வருமா இல்லையா? दुनिया में गर्मी होगी तो समंदर உலகத்தில் ஒருவேளை வெப்பம் அதிகரித்தால் பிறகு கடல் का पानी கடலினுடைய தண்ணி क्या होगा? என்னவாகும்? बॉइल्ड वाटर बन जाएगा. அது வந்து கொதிக்கக்கூடிய தண்ணி பாயில்டு வாட்டர் ஆகிவிடும். और वो மற்றும் भाप बनकर அது வந்து ஆவியாகிவிட்டு ऊपर उड़ेगा. மேலே வந்து பறக்கும். और समंदर का पानी भी कैसा? அதற்கு பிறகு கடலினுடைய தண்ணீர் கூட எப்படி இருக்கும்? जो गर्मी भयंकर पड़ती है दुनिया में, உலகத்தில் எப்பொழுது அதிகமாக வெப்பம் ஏற்படுகிறதோ उस समय ओजोन फटता है. அந்த நேரத்தில் ஓசோன் வந்து अभी கிழிந்து விடுகிறது. எனவே भी फट रहा है. இப்பொழுது கூட அது ओजोन फटने से दुनिया ஓட்டை விழுகிறது. எனவே அந்த ஓசோன் வந்து அதுல ஓட்டை விழும் காரணத்தால் में गर्मी உலகத்தில் வந்து வெப்பம் அதிகரிக்கிறது. तो नॉर्थ पोल पर और साउथ पोल पर जो बड़े बड़े ऊंचे ऊंचे எனவே தென் துருவம் வடக்கு துருவத்தில் எந்த பெரிய பெரிய बर्फ के पहाड़ है वो सब बरक जाते हैं, பனிமலைகள் இருக்கிறது. அது எல்லாமே உருகி விடுகிறது. टूट करके समंदर में आ जाते உடைந்து விட்டு அது வந்து கடலில் வந்து விடுகிறது. हैं. तो समंदर का स्तर ऊंचा जाएगा नीचा जाएगा? அப்பொழுது கடலினுடைய நீர்மட்டம் அதிகமாகுமா இல்லையானால் குறையுமா? ऊंचा जाएगा. அதிகமாகும். दूसरी तरफ இரண்டாவது பக்கம் पृथ्वी पावरफुल ग्रह है. இந்த பூமி வந்து மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாகும். धरणी जब डोलती है, धरणी माता है. இந்த பூமி எப்பொழுது அசைகிறதோ பூமி வந்து அம்மா ஆகும். तो उसका उपग्रह भी डोलेगा या नहीं डोलेगा? அப்பொழுது அதனுடைய சேட்டிலைட் உபகிரகம் கூட வந்து ஆடுமா இல்லையா? कौन सा उपग्रह? चंद्र அந்த சேட்டிலைட் எது ஆகும்? அது வந்து சந்திரமா சந்திரன். भी इतना डोलता है சந்திரன் கூட இவ்வளவு வந்து ஆடுறாரு. कि वो जहाँ से निकला था उपग्रह है ना, அது வந்து அந்த உபகிரகமாகும் இல்லையா? எனவே அது எங்கிருந்து வெளியே வந்ததோ जिस प्रशांत महासागर से निकला था उसी में अटैच हो जाएगा. எந்த பிரசாந்த் மகாசாகர்ல இருந்து, அதாவது பசிபிக் கடல்ல வந்து முழுகிவிடும். तो प्रशांत महासागर का जल चंद्रमा के अटैच होने से எனவே சந்திரன் வந்து பசிபிக் அந்த கடல்ல வந்து அட்டாச் ஆகும் காரணத்தால் அதனுடைய நீர் வந்து அந்த கடலினுடைய நீர் और ऊपर उठेगा या नीचे जाएगा? அந்த நீர் மட்டம் இன்னுமே வந்து மேலே ஏறுமா இல்ல கீழே செல்லுமா? तो सारी दुनिया में जलमयी हो जाती है. எனவே முழு உலகத்திலும் முழு உலகமும் நீரில் மூழ்கி விடுகிறது.
जब सारी दुनिया में ऐसी जलमयी होने लगती है, எப்பொழுது வந்து இந்த முழு உலகத்திலும் இப்படிப்பட்ட நீர்மட்டம் அதிகமாகி விடுகிறதோ थोड़े से जीव जंतु बचते हैं। அப்பொழுது மிகவும் குறைந்த உயிரினங்கள் வந்து மிச்சமாகுகிறார்கள். आपने देखा होगा नदियों में நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எப்பொழுது வந்து ஒரு ஆறில் कोई प्राणी है ஏதாவது உயிரினம் இருக்கிறது, जो उल्टी धार चलता है, எது வந்து அந்த ஆற்றினுடைய நீர் எந்த பக்கம் செல்கிறதோ அதற்கு விபரீதமாக செல்லும் அந்த உயிரினம். कौन सा प्राणी? அது எந்த உயிரினமாகும்? सांप। பாம்பு. और दुनिया के बड़े से बड़े सांप कौन है? மற்றும் உலகத்தின் மிகவும் பெரியதிலும் பெரிய பாம்பு யாராவாங்க? वो तो राजा है। வாசுகி நாக் அப்படின்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு அவர் வந்து ராஜா ஆவாரு. उसकी प्रजा भी तो होगी, यथा राजा। அவங்களுடைய பிரஜை கூட இருப்பாங்க இல்லையா? वो कौन है? எப்படிப்பட்ட ராஜாவோ? எனவே அவங்க யாரு? अरे वासुकी नाग का पार्ट किसका है? அரே அந்த வாசுகி நாகனுடைய பாட் யாருடையதாகும்? जो वासुकी नाग எந்த வாசுகி நாகம் शंकर के गले में पड़ा हुआ है, சங்கரனுடைய கழுத்தில் இருக்கிறது. अच्छी तरह से गला पकड़ लिया, நல்ல விதமாக கழுத்தை பிடித்து விட்டது. गले पड़ गया। किसका पार्ट है? அது யாருடைய பாட் ஆகும்? हाँ, कृष्ण वाली आत्मा का पार्ट है। கிருஷ்ணருடைய ஆத்மாவின் பாட் ஆகும். तो वो कृष्ण वाली आत्मा எனவே அந்த கிருஷ்ணருடைய ஆத்மா ब्रह्मा के रूप में जो पार्ट बजाती है, பிரம்மாவின் ரூபத்தில் யார் பாட்டு செய்கிறாங்களோ उसकी गोद में அவங்களுடைய மடியில் हर धर्म में कन्वर्ट होने वाली आत्माएं ஒவ்வொரு தர்மத்திலும் கன்வெர்ட் ஆகக்கூடிய ஆத்மாக்கள் ब्राह्मण बनकर के खेलती हैं या नहीं खेलती हैं? பிராமணர் ஆகிவிட்டு விளையாடுறாங்களா இல்லையா? अभी भी खेल रही है। இப்பொழுது கூட விளையாடி கொண்டிருக்காங்க. तो वो सारे ही ब्राह्मण எனவே அந்த அனைத்து பிராமணர்களும் आधार मूर्त जड़ें भी हैं। ஆதார மூர்த்து அதாவது வேறாகவும் இருக்கிறார்கள். और जड़ों के बीज भी होंगे। மற்றும் அந்த வேர்களுக்கு விதைகளும் இருப்பார்கள். तो बीजों की संख्या कितनी எனவே அந்த விதைகளின் எண்ணிக்கை எவ்வளவு ஆகும்? है? 4.5 लाख। 4 லட்சம். वो जो 4.5 लाख बीज हैं, அந்த 4 லட்சம் விதை யார் இருக்காங்களோ वो दुनिया के सबसे सशक्त बीज हैं। அவங்க உலகத்தின் மிகவும் பவர்ஃபுல்லான விதைகள் ஆவாங்க. और बच्चे किसके हैं वो? மற்றும் அவங்க யாருடைய குழந்தைகள் ஆவாங்க? वो बीज के ही बच्चे होंगे। அந்த விதைகளுடைய குழந்தைகளாக தான் இருப்பாங்க. जो राम बाप बीज है उसी के बच्चे हैं। யார் ராமர் தந்தை விதை ஆகுவாரோ அவங்களுடைய குழந்தை தான் ஆவாங்க. जो रुद्राक्ष के रूप में दिखाए जाते हैं, யாரை வந்து ருத்ராட்ச கொட்டைகளின் ரூபத்தில் காமிக்கப்படுகிறது? अक्ष माने आँख। அக்ஷ அப்படின்னா கண்கள். हाँ? என்ன? उनकी आंखें जो हैं, அவங்களுடைய கண்கள் வந்து उनके नाम पर रुद्राक्ष नाम पड़ा है। அதனுடைய அடிப்படையில் தான் அவங்களுக்கு ருத்ராட்ச என்ற பெயர் வந்து கிடைத்திருக்கிறது. रौद्र रूप धारण करते हैं, ரௌத்ர ரூபத்தை தாரணம் செய்கிறார்கள், भयंकर रूप धारण करते हैं, பயங்கர ரூபத்தை தாரணை செய்கிறார்கள் और सारे यज्ञ का மற்றும் முழு யக்னத்தையும் विध्वंस कर देते हैं। அழைத்து விடுகிறார்கள். जो बोला இதற்காக சொல்லியிருக்கிறார், इस रुद्र ज्ञान यज्ञ में இந்த ருத்ர ஞான யக்னத்தில் आखिरी आहुति கடைசி அந்த படைப்பு வந்து किसकी लगेगी? கடைசியாக அந்த யாகத்தின் நெருப்பில் கடைசியாக யாருடைய பலி கொடுக்கப்படும்? नहीं, सारी दुनिया की आखिरी आहुति लगेगी। முழு உலகத்தின் கடைசி யாகத்தில் रुद्र ज्ञान यज्ञ में கடைசியாக முழு உலகமும் இந்த யாகத்தில் அர்ப்பணிக்கப்படுவார்கள்.
இந்த ருத்ர ஞான யக்னத்தில் सब स्वाहा हो जाएगा, அனைவரும் ஸ்வாஹா ஆகி விடுவாங்க. कुछ भी बचने वाला नहीं है। எதுவுமே வந்து மிஞ்ச போகுவது கிடையாது. तो वो रुद्र जो बच्चे हैं எனவே அந்த ருத்ரர் யார் வந்து குழந்தைகளாக இருக்காங்களோ वो ही दुनिया के सबसे बड़े नाग हैं। அவங்க தான் இந்த உலகத்தினுடைய மிகவும் பெரிய நாகங்கள் ஆவாங்க. विकारों में बड़े से बड़ा विकार कौन सा है? விகாரத்தில் மிகவும் பெரிய விகாரம் எது ஆகும்? काम विकार। காம விகாரம். और काम विकार भोगने में மற்றும் காம விகாரத்தை அனுபவிப்பதில் भारत के राजाएं பாரதத்தின் ராஜாக்கள் सबसे आगे गए எல்லாத்தை விட முன்னால் சென்றார்களா या दूसरे देश के இல்லையானால் மற்ற தேசத்தின் धर्मपिताएं आगे गए? தர்மபிதாக்கள் முன்னால் சென்றார்களா? भारत के राजाएं सबसे आगे गए। பாரதத்தின் ராஜாக்கள் தான் எல்லாத்தை விட முன்னால் சென்றார்கள். बहुत विकारी बने, மிகவும் விகாரியாக ஆகினார்கள். ढेर की ढेर रानियां रख करके। நிறைய நிறைய ராணிகளை வைத்துக்கொண்டு. எனவே जो राजाओं का ये हाल है, ராஜாக்களின் நிலைமை எப்பொழுது இப்படி இருக்கிறதோ साबित हुआ कि बड़े से எனவே बड़े இதன் மூலமாக இது வந்து நிரூபணமாகியது. பெரியதிலும் பெரிய सांप பாம்பு किस देश में हुए? எந்த தேசத்தில் இருக்கு? भारतवासी। பாரதவாசிகள். वो भारतवासी सांप அந்த பாரதவாசிகள் பாம்புகள் जिनमें ये ताकत है யாருக்குள் இந்த சக்தி இருக்கிறது कि नदी की धारा को என்னவென்றால் நதி ஆற்றினுடைய நீர் எந்த பக்கம் ஓடுகிறதோ उल्टा चीर करके चले जाते हैं। அதை வந்து அதற்கு ஆப்போசிட்டாக அவர்கள் மேல் நோக்கி ஏறுவார்கள். तो जब जलमयी होगी सारी दुनिया में, எனவே முழு உலகத்திலும் எப்பொழுது வந்து நீர் அந்த முழு உலகத்திலும் எப்பொழுது அந்த வெள்ளம் வருமோ उस समय कौन से प्राणी जीवित रहेंगे? அந்த நேரத்தில் எந்த உயிரினங்கள் உயிரோடு இருப்பார்கள்? जलमयी में सब खलास हो जाएंगे, அந்த வெள்ளத்தில் அனைவரும் முடிந்து விடுவார்கள். क्योंकि जब बाढ़ आती है ஏனெனில் எப்பொழுது வந்து வெள்ளம் வருகிறதோ तो बाढ़ में அப்பொழுது அந்த வெள்ளத்தில் मिट्टी अच्छी तरह से मिक्स हो जाती है या नहीं हो जाती है? மண்ணு நல்ல விதமாக கலந்து விடுகிறதா இல்லையா? यहाँ बेहद की मिट्टी क्या है? இங்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட மண்ணு எதுவாகும்? देवहानि की जो बेहद की मिट्टी है தேகாபிமானத்தின் எது वो सारी दुनिया में மண்ணாக இருக்கிறதோ मनुष्य मात्र में रग रग में भर जाती है। அது முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களில் ஒவ்வொரு நரம்பிலும் வந்து அது அடங்கி விடுகிறது. ऐसी स्थिति में सब प्राणी அப்படிப்பட்ட நிலையில் அனைத்து உயிரினங்களும் खलास। முடிந்து விடுவார்கள். कौन बचते हैं? யார் மிச்சம் இருக்கிறார்கள்? वो ही सर्प। அதே பாம்புதான். वो सर्प फिर भी बचे रहते हैं। அந்த பாம்புகள் அப்பொழுது கூட மிஞ்சமாக இருப்பார்கள். है मनुष्य रूप में, அவர்கள் மனித ரூபத்தில் தான் இருக்கிறார்கள். लेकिन ஆனால் उनमें गुण कौन सा है? அவர்களில் என்ன குணம் இருக்கிறது? है सर्पों का गुण ज्यादा है। பாம்பனுடைய குணம் அதிகமாக இருக்கிறது. तो बताया सारी दुनिया में जब जलमयी हो जाएगी, எனவே சொல்லியிருக்கிறார் முழு உலகத்திலும் எப்பொழுது வெள்ளப்பெருக்கு வருமோ समंदर का स्तर बहुत ऊंचा उठ जाएगा, கடலினுடைய நீர்மட்டம் மிகவும் உயர்வாக ஏறிவிடும். तो அப்பொழுது कौन सा देश बचेगा? எந்த தேசம் வந்து மிச்சம் இருக்கும்? भारत देश बचेगा। क्यों? பாரத தேசம் மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படி? दुनिया में और जो देश हैं உலகத்தில் மத்த என்னவெல்லாம் தேசம் இருக்கிறதோ उनकी जमीन समुद्र तल से அவங்களுடைய அந்த பூமி நிலம் வந்து கடலினுடைய நீர்மட்டத்திலிருந்து समुद्र तल से जितनी भारत की ऊंचाई है எவ்வளவு வந்து கடலினுடைய நீர்மட்டத்திலிருந்து பாரதத்தினுடைய உயர்வு அதிகமாக இருக்கோ उत्तर भारत या दक्षिण भारत நார்த் இந்தியாவாக இருந்தாலும் சரி சவுத் இந்தியாவாக இருந்தாலும் சரி चलो फिर भी डूब जाता है पहले। சவுத் இந்தியா அப்பொழுது கூட வந்து முதலிலே வந்து முழுகி விடுகிறது.
जो उत्तर भारत है எது வந்து நார்த் இந்தியா இருக்கோ वो उतनी ही ऊंचाई पर है அது அவ்வளவு உயர்வில் இருக்கிறது लगभग जितने और देशों में ऊंचाई है। எவ்வளவு வந்து மற்ற தேசங்களில் அந்த ஹைட் அதிகமா இருக்கோ அவ்வளவு வந்து பாரதத்தில் அந்த நார்த் இந்தியா வந்து அவ்வளவு உயர்வாக இருக்கு। वहाँ पहाड़ नहीं है क्या? அங்கு மலைகள் இல்லையா என்ன? और देशों में पहाड़ हैं या नहीं? மற்ற தேசங்களில் மலைகள் இருக்கா இல்லையா? हैं तो இருக்கு। लेकिन हिमालय ஆனால் जैसे पहाड़ कोई देश में इतने ऊंचे नहीं है। ஹிமாலய மலைகள் போன்ற மலைகள் வேற எந்த தேசத்திலும் அவ்வளவு வந்து நீளமாக இல்லை। तो जहाँ ऊंचाई ज्यादा होगी எனவே எங்கு வந்து அந்த உயரம் அதிகமாக இருக்கிறது वहाँ समंदर का स्तर அங்கு வந்து கடலினுடைய நீர்மட்டம் है नहीं पहुँच पाएगा அங்கு வரை வந்து செல்ல முடியாது। और उसमें भी மற்றும் அதுல கூட जितने भी पहाड़ हैं उनमें हिमालय पहाड़ सबसे ऊंचा है। என்னவெல்லாம் மலைகள் இருக்கிறதோ அதுல வந்து ஹிமாலய மலை வந்து எல்லாத்தை விட உயர்ந்ததாக இருக்கா? और हिमालय पहाड़ पर भी ऊंचे से ऊंची चोटी कौन सी है जो दुनिया की सबसे बड़ी ऊंची चोटी है? மற்றும் ஹிமாலய மலையில கூட எல்லாத்தை விட பெரிய அந்த சிகரம் எது? உலகத்தின் பெரிய சிகரம் है एवरेस्ट। எவரெஸ்ட் எவர் ஈஸ்ட் माने அப்படியானால் जो पूर्वी सभ्यता है एक होती है पाश्चात्य सभ्यता। எது வந்து ஈஸ்டர்ன் கல்ச்சர் இருக்கு, ஒன்னு வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் இருக்கு, और एक है இன்னொன்னு வந்து पूर्वी सभ्यता। तो पूर्वी सभ्यता को फॉलो करने वालों में ஈஸ்டர்ன் கல்ச்சர் இருக்கு। எனவே அந்த ஈஸ்டர்ன் கல்ச்சரை வந்து ஃபாலோ செய்யக்கூடியவர்கள் एक ऐसी चोटी है இப்படிப்பட்ட ஒரு சிகரம் இருக்கு बहुत ऊंची है। எது வந்து மிகவும் உயர்ந்ததாகும்। उसके लिए बोला அதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது कि तुम जब पूरे ही डूब जाते हो எப்பொழுது நீங்கள் வந்து முழுமையாக முழுகி விடுகிறீர்களோ क्या என்ன जितने भी दूसरे धर्मों में कन्वर्ट होने वाले सर्प हैं யாரெல்லாம் மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆகக்கூடிய பாம்புகள் இருக்காங்களோ वो सब डूब गए। அவர்கள் அனைவரும் முழுகிவிட்டார்கள்। फिर அதற்கு பிறகு क्या बचेगा? என்ன மிஞ்சமாகும்? ऊंचे से ऊंची चोटी बचती। உயர்ந்ததிலும் உயர்ந்த அந்த சிகரம் இருக்கு। तो जो एवरेस्ट माने पूर्वी सभ्यता को विशेष फॉलो करने वाली आत्माएं हैं எனவே அந்த எவர் ஈஸ்ட் அதாவது அந்த ஈஸ்டர்ன் கல்ச்சரை விசேஷமாக பின்பற்றக்கூடிய ஆத்மாக்கள் இருக்கிறார்கள்। असल सूर्यवंशी உண்மையான சூரியவம்சிகள் वो बचेंगे। அவர்கள் தான் மிஞ்சமாகுவார்கள்। उनमें भी அதுலயும் கூட कौन बचेगा? யார் இருப்பாங்க? जो गीता में लिखा है ना सतो विद्यते भावो ना भावो विद्यते सत। எதற்காக கீதையில் எழுதப்பட்டிருக்கிறது? நாசத்தோ வித்யதே பாவோ நா பாவோ வித்யதே சத்த। सत्य का इस दुनिया में कभी अभाव नहीं होता। அதாவது இந்த உலகத்தில் எப்பொழுதும் உண்மை வந்து அழிவதில்லை। और जो असत्य है மற்றும் எது பொய் இருக்கிறதோ वो रह नहीं सकता हमेशा। மற்றும் அதால வந்து எப்பொழுதற்காகவும் இருக்க முடியாது। असत्य माने सत्य नहीं है। அசத் அப்படியானால் உண்மை இல்லை। दूसरे धर्मखंड सत्य है மற்ற தர்ம கண்டங்கள் உண்மையாகுமா? या भारत खंड सत्य है? இல்லையானால் பாரத கண்டம் வந்து உண்மையாகுமா? तो भारत खंड रहता है, எனவே பாரத கண்டம் இருக்கிறது। दूसरे धर्मखंड जो असत्य हैं மற்ற वो नहीं बचेंगे। इसी तरह மற்ற தர்ம கண்டங்கள் எது வந்து அசத் அதாவது பொய் ஆகுமோ அதால இருக்க முடியாது। அதே போலவேதான் जो मनुष्य सृष्टि में மனித உலகத்தில் वो आत्मा कौन है அந்த ஆத்மா யாரு? जिसके लिए शास्त्रों में भी गायन है யாருக்காக சாஸ்திரத்திலும் பாடப்பட்டிருக்கிறது कि वो एक सत्य जरूर रहता है। அவர் ஒருத்தர் கண்டிப்பாக உண்மையாக இருக்கிறாரு। कौन யாரு? है? कौन? शंकर के लिए कहते हैं சங்கருக்காக சொல்கிறார்கள் कि उसका जन्म देने वाला என்னவென்றால் அவருக்கு பிறப்பை கொடுக்கக்கூடியவங்க
कोई माँ बाप नहीं, எந்த ஒரு அம்மா அப்பாவும் இல்லை. उसकी मृत्यु होते हुए किसी ने देखा नहीं। அவங்களுக்கு மரணத்தை ஏற்படுற போல் யாருமே வந்து பார்க்கவில்லை. वो मृत्यु होते हुए क्यों नहीं देखा? அந்த மரணம் வந்து ஏற்படுற போல ஏன் பார்க்கவில்லை? क्योंकि वो कालों का काल है, महाकाल ஏனெனில் அவர் வந்து காலனுக்கெல்லாம் காலன், மகா காலன் ஆவார். है, सारी दुनिया को काल के गाल में ले जाने वाला। முழு உலகத்தையும் மரணத்தினுடைய வாயில் கொண்டு செல்லக்கூடியவர் ஆவார். ஆனால் तो उसको काल के गाल में ले जाने वाला कोई भी नहीं है। அவரை வந்து காலனுடைய வாயில் கொண்டு செல்லக்கூடியவங்க யாருமே இல்லை. ஓம் சாந்தி.